Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவையில் இன்று தொடங்க உள்ளது. இதில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், பூத் கமிட்டியினருக்கான இந்த கருத்தரங்கில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பூங்குழலி, கோவையில் நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான இந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் முதற்கட்டமாக கோவை மண்டல அளவில், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பூத் கமிட்டி கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் முதல் கருத்தரங்கமானது கோவை மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று நடைபெற இருக்கிறது. அதற்காக கோவையில் இருக்கக்கூடிய குறும்பபாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் திடல் அமைத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாதை, இந்த அரங்கிற்கு வரக்கூடிய பிரதான பாதையில் ஏராளமான கொடிகள் கட்டப்பட்டு அதே போல வரவேற்பு பதாதைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழைவாயில் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போது இருந்தே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாஸ் இல்லாதவங்க வேற யாருமே உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையானது தற்போது இருந்தே தொடங்கப்பட்டிருக்கிறது. உள்ளே 8000 பேர் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஊடகத்திற்கென தனி இடம், அதே போல உள்ளே வரக்கூடிய முகவர்கள் அவர்கள் பெயர்களை பதிவு செய்து அவர்கள் செல்போனை கொடுத்துவிட்டு செல்வதற்கான தனி இடம் என அனைத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நகர்வுகளும் பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழக அரசியல்ல மிகுந்த உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த வகையில் இன்று நடக்கக்கூடிய இந்த முதல் கட்ட கருத்தரங்கும் அரசியல் நோக்கர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய நாள் முதலே அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த கட்சியினர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வகையில் ஏற்கனவே ஒரு மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஒரு கருத்தரங்கம், பயிலரங்கம் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக முதலாம் ஆண்டு கொண்டாட்டம் நடத்தப்பட்டு தற்பொழுது பூத் கமிட்டி முகவர்களுக்கான அந்த கருத்தரங்கம் இன்று கோவையில் நடக்க இருக்கிறது காரணத்தினால தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவருமே ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. குறிப்பா இதுல கூடுதல் உற்சாகமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 2 நாட்கள் கோவையில் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடக்க இருக்கிறது. முதல் நாளான இன்று கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6500 பேர் பங்கேற்க இருக்காங்க. 2ஆம் நாளான நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த 2ஆம் நாள் கருத்தரங்கை பொறுத்தவரைக்கும் கோவை, நீலகிரி, கரூர், திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி முகவர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பூத் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி முகவர்களுக்கான கருத்தரங்கம் அப்படிங்கிறது அந்த கட்சியினரிடையே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, பூத் கமிட்டி முகவர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க இருக்கிறார்கள். தொண்டர்கள் ஆவலோடு இருப்பதாகவும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொண்டர்களை சந்திப்பதற்கான திட்டம் இருக்கிறதா? தொண்டர்களிடையே பேசுவதற்கான திட்டம் இருக்கிறதா, அல்லது கருத்தரங்கில் மட்டும்தான் கலந்து கொள்கிறாரா? இந்த கருத்தரங்கு நடக்கக்கூடிய இடம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த தனியார் பொறியியல் கல்லூரி வரக்கூடிய பிரதான பாதை இந்த பகுதியில் நம்ம தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். அந்த வாகனங்கள் அனைத்துமே முன்கூட்டியே தடுத்து நிறுத்தப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கு. அதே போல இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்கு முறையான பாஸ் அப்படிங்கிற அனுமதி அட்டை பெற்றவர்கள் அந்த முகவர்களுக்கு மட்டுமே தான் உள்ளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்த வகையில் இன்று காலை முதற்கொண்டே விஜய் வருகிறார் என்ற தகவலை அறிந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் பலரும் இங்கே வந்து சென்று விஜய் எந்த பாதையின் வழியாக வருவார் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். நிச்சயமாக விஜய் இன்று பிற்பகல் இந்த மாநாடு இந்த கருத்தரங்கு நடக்கக்கூடிய இடத்திற்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக ஏராளமான தொண்டர்கள் வழியெங்கிலும் காத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் விஜயை பொறுத்தவரைக்கும் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் ரொம்ப
ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இந்த பகுதியில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே முகவர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு உரிய அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்கள் மட்டுமே உள்ளே இந்த கூட்டத்தை, இந்த கருத்தரங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. மற்றபடி தொண்டர்களுக்கான அனுமதி அப்படிங்கிறது எதுவும் இந்த அரங்கிற்குள் கிடையாது. ஆனாலும் கூட தலைவர் வருகிறார், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகிறார், என் தலைவர் வருகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே இன்று காலை முதற்கொண்டே நான் குறிப்பிட்டது போல ஏராளமானோர் இங்கே வந்து சென்று பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நிச்சயமாக விஜய் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் இளைஞர்கள் பட்டாளம் இந்த பகுதியில் குவிந்து இருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.